மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. வெகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தர்கோட்டை நகரத்தில் ஆய்வு மாளிகையை கட்டுவதற்காக 2 ஏக்கர் நிலம் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் ஆய்வு மாளிகை கட்டித்தருவோம், முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று கட்டித்தருவோம் என்று 2 முறை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த முறையாவது ஆய்வு மாளிகை கட்டுவதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்வேறு துறையின் சார்பாக அரசு கட்டிடங்களை கட்டித்தருவதுதான் பொதுப்பணித்தினுடைய பணிகள். பல சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலமாக வகுப்பறையே இல்லை என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். சில நேரங்களில் அரசு அலுவலகங்கள், முக்கியமான பத்திரப்பதிவு இது போன்ற அலுவலகங்கள், இவைகளெல்லாம் காலாகாலமாக இருந்த பத்திரப்பதிவு அலுவலகங்கள்லாம் இப்பொழுது சீர்கட்டு கிடக்கிறது, கட்டித்தர வேண்டும். இப்படி பல துறையின் சார்பாக அமைச்சர் மூலமாக, அந்த துறையோட அமைச்சர் மூலமாக, சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக முதலமைச்சரிடத்தில் இந்த கோரிக்கை வைக்கிற பொழுது எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் முன்னுரிமை தருகிறார்கள். முக்கியமாக முன்னுரிமை தருகிறார்கள். இது இல்லைன்னு சொல்லலை. ஆய்வு மாளிகை என்பதும் அல்லது கெஸ்ட் ஹவுஸ் என்பதும் சர்க்கியூட் ஹவுஸ் என்பதும் நாம் பணிக்கு அரசு பணிக்கு போகிற பொழுது அதில் தங்குறதான் அது. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு, பிற துறைக்கு இருக்கிற கட்டடங்கள் எது நேரடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு வர துறைகள் அதெல்லாம். எனவே முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலைக்கு ஏற்ப அதற்கு முக்கியத்துவம் தந்து வருகிறார்கள். இது பட்டியலில் இருக்கிறது. 2026-27 நம்பிக்கையா இருங்க, அப்பொழுது கட்டாயம் அது இந்த அரசு கட்டித்தரும் என்பதை உங்களுக்கு பதிலாக. மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே நாயுடுமங்கலம் என்ற பகுதியிலே வெள்ளைக்காரர் காலத்திலே இருந்து 1 ஏக்கருக்கு மேல் அங்கே ஒரு ஆய்வு மாளிகை கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது பழுதடைந்து இருக்கிறது. அது இப்போது தேசிய நெடுஞ்சாலையாக மங்களூரு டு கடலூருக்கு என்ற தேசிய நெடுஞ்சாலையாக மாறி இருக்கிறது. ஆகவே முக்கியமான அந்த இடத்திலே மீண்டும் ஒரு ஆய்வு மாளிகை கட்டித்தரப்படுமா? அதே போல நெடுங்குணம் என்ற கிராமத்தில் வெள்ளைக்காரர்கள் கட்டப்பட்ட காலத்திலே இருந்து ஒரு ஆய்வு மாளிகை இருக்கிறது. அப்படிப்பட்ட புராதனமான ஆய்வு மாளிகைகள் நிறைய இடங்கள் இருக்கிறன. அவைகளை கண்டறிந்து அவைகளிலே ஆய்வு மாளிகை கட்டித் தருவதற்கு அரசு ஆவணம் செய்யுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த நாயுடுமங்கலத்தில் இருக்கிற அந்த ஆய்வு மாளிகை என்பதை நானும் அறிவேன். பொதுவாக திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே ஜவாது மலை என்கிற பகுதியில் ஆய்வு மாளிகையே இல்லை, சர்க்கியூட்டேஸே இல்லை என்ற அடிப்படையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்ட உடனே அதை கட்டுவதற்கு அனுமதித்தார்கள், பணம் ஒதுக்கினாங்க. இப்போ அந்த மலையில் அந்த ஆய்வு மாளிகை கட்டப்பட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அதை நாங்கள் தெரிஞ்சு வச்சோம். ஒன்று. இன்னொன்று, ஜோதி சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு பெரிய கோரிக்கை வச்சார். ஏற்கனவே இருக்கிற அந்த ஆய்வு மாளிகை தலையிலே உழுந்துரும் நிலைமை இருக்கிறது என்பதே அவர் சொன்னார் கோரிக்கை. அதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோம். அங்கே ஒன்று புதிதாக கட்டி கொடுத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு தலைநகர், அங்கே ஆய்வு மாளிகை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது ரொம்ப நாளாக. மாவட்ட ஆட்சியாளருக்கு முன்னால் ஒன்று கட்டித்தர வேண்டும் என்று என் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் கேட்டேன். முதலமைச்சர் அனுமதித்திருக்காரு. இப்போ திராவிட மாடல் ஆட்சி அந்த மாவட்டத்தில் 3 ஆய்வு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. அதனால் பிச்சாண்டிக்கு நான் சொல்ல விரும்புவது, நானும் அறிவேன், 100 ஆண்டு காலத்திற்கு பழமையானதெல்லாம் ஐகானிக் என்ற அடிப்படையில் நாம் அதை கட்டி கொண்டு தான் இருக்கிறோம், சீரமைத்துக் கொண்டிருக்கிறோம். 2026-27 நிதியாண்டில் கட்டாயம் இந்த நாயுடுமங்கலம் அந்த சுற்றுலா மாளிகை கட்டித்தரப்படும்.